இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அடியே பொம்மி, நான் இன்னைக்கு ரொம்ப பேரானந்தமாய் இருக்கேன். உன்னோட சித்தார்த் அங்க துடிக்கிறத பார்த்து பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சித்தார்த் மேல வச்சிருக்கிற பாசத்தினால கண்டிப்பா என்னோட கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இருந்து சித்தார்த்தை எப்படியாவது மீட்டு அந்த ராணி கிட்ட ஒப்படைக்க துடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த ராணியோட ஜாதகப்படி அவ பிரசவ வழியில துடிக்கிற நேரத்துல அந்த சித்தார்த் அவ பக்கத்துல இருக்கணும். அப்பதான் ராணிக்கு சுப பிரசவமாகும், தாயும் சேயும் நலமா இருப்பாங்க. ஒருவேளை இது நடக்காம போனா எதிர்வினையா தாயும் சேயும் 2 பேர்ல அந்த ராணியோட உயிர் போயிடு. அப்புறம் அந்த ராணியும் ஒன்ன மாதிரியே ஆவியா சுத்துவா. ஏமி, அந்த ராணிய ஆவியாக்குன பாவியா நீ மாறிடுவ. மாறணுமா? நான் நினைச்ச காரியத்தை முடிச்ச உடனே முதல்ல பிரிய போற உயிர் உன்னோட சித்தார்த்தோட உயிர் தான். அடியே பொம்மி, இந்த நிலைமையில நீ எனக்கு சவால் வேற விடுற. அக்கா, இது என்னத்துக்கோசரம்க்கா என்னாண்ட குடுக்குறா? வேம்பு சார அந்த அகோரி இந்த உலகத்துல எந்த மூலையில மறைச்சு வச்சிருந்தாலும் கண்டிப்பா நான் மீட்டு கொண்டு வந்துருவேன். அதுக்காக நான் என்னோட ஆபத்தான பயணத்தை இப்பவே தொடங்க போறேன். இதுக்கு முன்னால நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் உன் முன்னால வந்து நிப்பேன். ஆனா இதுக்கப்புறமா நீ என்னை கூப்பிட்டா நான் எங்கேயாவது வர முடியாத தூரத்துல வேம்பு சார தேடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேரத்துல நீ என்னோட பேசணும்னு நினைச்சா இந்த கல்ல என்னோட போட்டோ முன்னாடி வச்சு, அக்கா இப்ப என்னோட சங்கடத்துக்கு பதில் சொல்லுன்னு கூப்பிட்டா நான் நேர்ல வரலனாலும் இந்த கல்லோட ஒளி வடிவமா உன் கூட பேசுவேன் ராணி. அக்கா சொன்ன மாதிரி இந்த கல்லை எடுத்துன்னு போய் பொம்மி அக்காவோட போட்டோ முன்னாடி வச்சு அக்காவாண்ட பேசுவோம். அக்கா, என் சங்கடத்தை தீர்த்து வைக்க வாக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. வாக்கா. அக்கா, வந்துட்டியா அக்கா? சொல்லு ராணி. அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குடுகுடுப்புக்காரன் வந்தான். உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும்னு ஜக்கம்மா சொல்றா. அக்கா, அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதெல்லாம் உண்மையாக்கா? ஆமா ராணி, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சும் கூட
நீ ஏன்க்கா என்னாண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? அது உன்கிட்ட நேரடியா சொல்ல கூடாதுங்கிறது தான் விதி. சரிக்கா, ஆனா அந்த குடுகுடுப்புக்கார இருக்க சொன்ன விரதம் என்ன விரதம்? அந்த விரதத்தோட உச்ச பூஜைய நான் தான் செய்யணும்னு வேற சொன்னாரு. அது என்னன்னு நீ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. அது எப்படி எப்படி பண்ணுமோ நான் அப்படியே செஞ்சு முடிச்சிருவேன்க்கா. எப்படியாவது தாடிகாரன நீ சீக்கிரமா கூட்டின்னு வரத்துக்கு நானும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன்ல. அதை நீ என் மூலமா தெரிஞ்சுக்க கூடாது ராணி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்பூதிரியே வீட்டுக்கு வந்து அதுக்கான விளக்கத்தையும் விரதம் எப்படி இருக்கணுங்கிறதையும் அந்த உச்சக்கட்ட பூஜையை எப்படி முடிக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா அவரு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு பயங்கரமா பயம் வந்துரும். என்னக்கா சொல்ற? பயமா? அப்படி என்னக்கா பயம்? நம்பூதிரி வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே தெரிய வரும். நம்பூதிரி மூலமா அந்த விரதத்தை பத்தி நீ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ராணி. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இரு ராணி. எல்லா முக்கியமான விஷயங்களும் அவர் சொல்லுவாரு. நீ கீழே போய் காத்திரு. நம்ம விஷயம் தெரிஞ்ச எல்லாரும் வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க. எப்ப யார் வந்து இந்த வீட்ல விஷயத்த சொல்லி நம்ம 3 பேரையும் கம்பி என்ன வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. அக்கா, நம்பூதிரி, மச்சான், ஜான்சி, இதுல யார் முதல்ல வருவாங்கன்னு நம்ம வேணா சீட்டு போட்டு பார்க்கலாமா? யோ, உன்னையெல்லாம் ச்சே. சித்தப்பா, உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. நானும் மூடிக்கிட்டு இருக்கணும்னு தான் ட்ரை பண்றேன், முடியலையே. அந்த ஆளு விடு தம்மனா. நேத்து ராத்திரி அந்த நர்ஸ் நம்மளுக்கு போன் பண்ணி சொல்லும்போது ஜான்சிய உங்க மாமனார் வண்டியில வச்சு கூட்டிட்டு போனாருன்னு சொன்னா. ஆனா இன்னைக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 2 பேரும் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு எந்த தகவலும் இல்லையே. பத்தாததுக்கு அந்த யட்சினியோட போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அக்கா, அதெல்லாம் கூட விடுங்க. காருக்குள்ள பேச்சு மூச்சு இல்லாம இருந்த நம்பூதிரி திடீர்னு எப்படிக்கா மாயமா மறைஞ்சாரு? அதுதான்க்கா இப்போ வரைக்கும் என் மூளைக்கு புரியாத புதிரா இருக்கு. அவன் எப்பவும் இப்படி பண்ண மாட்டானே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா? நான் கூட வேற என்னமோ நினைச்சு பயந்து ஓடி வந்தேன். வளர், இன்னொரு தடவை ட்ரை பண்ணுமா? பாத்துட்டேம்மா, போன் போல. நான் என்ன பண்றது? தாத்தா, நம்பூதிரி வராரு. நம்பூதிரி வராரு. ஐயோ, நம்பூதிரி இந்த ஆள் எப்படி இங்க வந்தான்?